Good morning to all. NSV Boys Higher Secondary School, Padiyamatti, Dindigul District. Project சுதேசி இயக்க முன்னால் பண்ணியிருக்கோம். டைட்டில் பெடலிங் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளதால் பெட்ரோலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மெத்தலின், பாஸ்பரஸ் போன்ற புகைகள் காற்றில் கலந்து காற்று மாசுபடுகிறது. இதனால் மனிதர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள். மின்சார வாகனம் பயன்படுத்தினால் மின்சார கட்டணம் அதிகமாக உள்ளது. மின்சார வாகனத்தை ஃபுல் சார்ஜ் செய்து வெயிலில் நிறுத்துவதால் மின்சார வாகனம் சூடேறி வெப்பமாகி மின்சார வாகனம் வெடிக்கிறது. இதனால் நிறைய மனிதர்கள் இறக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் பெடலிங் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை கண்டுபிடித்திருந்தோம். பெட்ரோல் டேங்க் பதிலாக பெடலிங் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை செலுத்திவிட்டு இன்ஜினுக்கு கீழே செயின் மற்றும் பெடல் செலுத்தவும். இதில் 3 கியர் பாக்ஸ் கொண்ட லூப்ரிகன்ஸ் ஆயில் ஃப்ரிக்ஷனை உண்டாக்கும். ஃப்ரிக்ஷன் ஆக்சிலேட்டருக்கு கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்ரிகன்ஸ் ஆயில் செயினை கீழே இறக்கிவிடும். அதனால் நம்மளுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இது நார்மலாக இருக்க வெஹிக்கிள்மெனுக்கு இல்லை. ஏர் பொல்யூஷன் உண்டாக்காது. இந்த பேட்டரியில் ஆல்ரெடி சார்ஜ் சேவ் ஆகிருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு தோன்றப்ப இந்த ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தோம்னா அந்த பேட்டரியில் இருக்க சார்ஜ் அதான் ஃபிக்ஷன் ஆகி அதான் மூவ் ஆகிக்கிறோம். இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு வண்டியை நார்மலாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா செலவாகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலினால அது வாங்க முடியாது. ஆனால் இந்த வண்டி ரீயூஸ்ஃபுல் பொருட்களால் பண்ணப்படுறதால் நம்மளுக்கு எல்லாரும் வாங்குற மணிக்கு வரும். இந்த வாகனத்தினால நம்ம ஏர் பொல்யூஷன் குறையும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த என்விரான்மெண்ட்